அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், என்றென்றும் நலமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் நம்ம என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதை பற்றின ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் போஸ்டர் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம்னு. பட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் ஏன் போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏன் கோஸ்ட் கலர், வாட்டர் கலர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூணுமே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மீடியம் தண்ணியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் தான் மூணுமே. ஆனால் ஏன் கோஸ்ட் கலர் யூஸ் பண்ணக்கூடாது, போஸ்டர் கலர் தான் யூஸ் பண்ணணும், வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணக்கூடாது, அதுலேயும் போஸ்டர் கலர்ஸில் ஏன் ப்ரீமியம் ரேஞ்ச் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மல் போஸ்டர் கலர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீமியம் ரேஞ்ச் இருக்காது. இதுலேயே கேமல்லே கூட ப்ரீமியம் ரேஞ்ச் இல்லாத ஸ்டூடெண்ட் கலர்ஸ்னு இருக்குது. இது ப்ரீமியம் ரேஞ்சுன்னு இருக்கிறது. அந்த கலர்ஸுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு புரியும் நான் சொல்ல வந்தது. இதுலேயே நம்ம ஏன் ப்ரீமியம் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ போஸ்டர் கலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்கோம் ப்ரீமியம் ரேஞ்ச் அப்படின்னு. அதை தான் நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்குவோம், அப்புறம் ஏன் இந்த ப்ரீமியம் சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதோட பிக்மெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பிக்மெண்டேஷன், அதாவது ரொம்ப மைன்யூட் பிக்மெண்டேஷன் வாட்டர் கலர்ஸில் இருக்கும். அதை விட பெரிய பார்ட்டிகிள்ஸ் இதில் இருக்கும். இதில் இருக்கிற கலர்ஸோட டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸை விட இது கொஞ்சம் லார்ஜாக இருக்கும். அதை விட கோல்ட் கலரில் யூஸ் பண்ணுறத விட போஸ்டர் கலர்ஸில் பார்த்திங்கன்னா இன்னுமே லார்ஜாக இருக்கும். அதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமான பிக்மெண்டேஷன் இதில் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கலரோட என்ஹான்ஸ்மெண்ட் ஜாஸ்தியாக தெரியும் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கிறப்போ. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் இல்லாத கலரில் கூட கொஞ்சம் பிக்மெண்டேஷன் லோவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிக்மெண்டேஷனை இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல லெவலில் ரிசல்ட்டை கொண்டு வரதுக்காக தான் ப்ரீமியம் ரேஞ்ச் போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவாங்க இதுலேயும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணுலேயுமே கம் யூஸ் பண்ணுற ரேஞ்சு டிஃபர் ஆகும். இப்போ வாட்டர் கலரில் பார்த்திங்கன்னா கம் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இது தண்ணி பட்டால் திரும்ப உடனேவே ரிமூவ் ஆகிடும். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக இதில் கம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னு சொன்னிங்கன்னா, ட்ரையாக இருக்கும்போதே நம்ம விரலை வச்சு தேய்ச்சோம்னா வாட்டர் கலரில் நம்ம விரலில் கலர்ஸ் ஒட்டும். பட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒட்டாது. தண்ணி பட்டால் ஊறிட்டு வந்துடும், அது வேறு விஷயம். பட் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம விரல் வச்சோம் அப்படின்னா போஸ்டர் கலரில் ரிமூவ் ஆகாது சட்டுன்னு. அதுவே நீங்கள் கோல்ட் கலரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரிமூவ் ஆகும். இது பார்த்திங்கன்னா வாட்டர் கலரில் விட இதில் கம் கிடையாது. இதில் கொஞ்சமாக யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவில் கம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கலர்ஸில். இது பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பிக்மெண்டேஷன் பார்த்தோம், செகண்ட் கம்மு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். அடுத்து தேர்டு பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி. இதோட பிக்மெண்டேஷனை வச்சு அந்த டிரான்ஸ்பரன்சி ரிசல்ட் நமக்கு தெரியும். இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான லுக்கு தான் நமக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் பிக்மெண்டேஷன் ஏன் அதிகமாகணும் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாத நல்ல ஒப்பிக்யூ கொண்டு வரதுக்காக தான். அப்போ பார்த்தோம்னா இது கொஞ்சம் ஒப்பிக்யூ இருக்கும். இதை விட இது கொஞ்சம் நல்லாவே நம்ம கண்ணுக்கு நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கும். டார்க்காக என்ஹான்ஸ் ஆகி தெரியும். இதில் பார்த்திங்கன்னா இது அதிகமான ஒப்பிக்யூ இருக்கும் இதை விட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அந்த பிக்மெண்டேஷனை வச்சு தான் இந்த ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கிது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கலர்ஸோட ஷேடிங்ஸோட டிஃப்ரென்ஸ் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக வாட்டர் கலரில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கலர் நல்ல நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி அந்த கலர் எடுக்க முடியாது. நம்மளால் ஒரு டல் எஃபெக்ட் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் கலர் மிக்சிங்க்கும் ஷேடிங்க்கும் வாட்டர் கலர் செட் ஆகாது. பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணி கலர்ஸ் எடுத்தாலுமே அது கரெக்டான ரிசல்ட் தான் கொடுக்குதாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன கன்ஃபியூஷன் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். இதோட ரிசல்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு அதோட ரிசல்ட்டை கரெக்டாக நம்ம எடுக்கிறதுக்கு. இதில் அப்படி கிடையாது. இது பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ கரெக்டாக அதனோட ஷேடை நம்ம ஈஸியாக மிக்சிங்கில் எடுத்துகிட்டு வர முடியும். இதில் என்ன கலர் இந்த கலரை மிக்ஸ் பண்ணி இன்னொரு ஷேட் எடுத்துகிட்டு வரணுமோ, லைட் கலர் டார்க் கலர் கொண்டு போகிறதுக்கோ ரெண்டு விஷயத்துலையுமே நமக்கு இது கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோமோ, என்ன நினச்சி நம்ம கொண்டு வரோமோ அந்த ரிசல்ட்டை ஷேடிங்ஸில் கொண்டு வரதுக்கு அந்த போஸ்டர் கலர்ஸ் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் தஞ்சூர் பெயிண்டிங்கில் பெஸ்ட்டு ரிசல்ட் கொண்டு வர முடியுங்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 4 பாயிண்ட்டும் தான். அதாவது கலர் மிக்சிங்லேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அப்புறம் ஒப்பிக்யூ ஜாஸ்தியாக இருக்கும், மூணாவது பிக்மெண்டேஷன் ஹையாக இருக்கும், அடுத்தது கம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அந்த விரல் பட்டா தேஞ்சு வராது.
இந்த மாதிரியான எல்லா ப்ளஸ் பாயிண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா போஸ்டர் கலர்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து போஸ்டர் கலர்ஸை வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணுறோம். இப்போ சொன்ன எல்லா வேல்யூவும் காமனாக எல்லா போஸ்டர் கலர்ஸ்க்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த ப்ரீமியம் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லாமே இருக்கும். அதுலேயே வந்து இதில் வந்து ப்ரீமியம் ரேஞ்சில் போட்டு ஃபாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து சைஸ் வந்து பொறுத்து ஸ்டூடெண்ட்ஸுன்றதை போட்டிருக்காங்க. பட் வந்து ப்ரீமியம் ரேஞ்ச் இல்லாமலே போஸ்டர் கலர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போட்டிருக்க கலர்ஸில் வந்து கொஞ்சம் இந்த கோச் கலரோட ரிலேட்டிவிட்டி வந்து கொஞ்சம் தெரியும் அதில். ஸோ நம்ம போஸ்டர் கலர்ஸ் ப்ரீமியம் ரேஞ்ச் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப பக்காவாக கிடைக்கும் தஞ்சாவூர் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதனால தான் நம்ம வந்து போஸ்டர் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு சின்ன டெமோ வேணும்னா நம்ம பார்க்கலாம். இது வந்து போஸ்டர் கலரில் ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா ரெட் எடுத்துருக்கோம். எல்லாத்துலேயுமே நம்ம ரெட்டே எடுத்துக்கலாம். பார்க்கலாம். நம்ம 3 கலர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வாட்டர் கலர் எடுத்துக்கலாம். அதே போல் ப்ரஷ்ஷுமே நான் 3 ப்ரஷ் தனியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு கலர் இன்னொரு கலரோட மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. இது வாட்டர் கலர் எடுத்தது பார்த்தோம்னா கோச் கலர், ஆரஞ்சு கலர் வந்துருக்குறேன். ஓகே, பரவாயில்ல. இது வந்து கோச் கலரோட ப்ரஷ்ஷு. அடுத்தது போஸ்டர் கலர் எடுத்துக்கலாம். இந்த 3 கலர்ஸும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வாட்டர் கலரில் யூஸ் பண்ணுறப்ப எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ தூரம் டிரான்ஸ்பரன்சி வருது, அந்த பிக்மெண்டேஷன் எவ்வளோ தூரம் லோவாக இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா போஸ்டர் கலர்ஸ். இது வந்து கோச் கலர்ஸ். இது கோச் கலர். இதில் பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பிக்மெண்டேஷன் லெவல் வந்து நல்லாவே அப்ளை பண்ணும்போதே தெரியுது பாருங்கள். அடுத்தது வந்து போஸ்டர் கலர்ஸ். அப்ளை பண்ணும்போதே அந்த ஃபீல் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது மூணையும் சேர்த்து பார்க்குறப்ப. இது எவ்வளோ தூரம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது பாருங்கள். அடுத்தது அதை விட திக்காக இருக்குது. அடுத்தது அதை விட இன்னும் திக்காக இருக்குது. தண்ணி சொல்ல போனால் நான் போஸ்டர் கலரில் ஜாஸ்தியாகவே தண்ணி தான் கலந்துருக்கேன். இருந்தாலுமே அதோட ரிசல்ட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் அதிகமாக இருக்குன்ட்டு. அந்த கலர்ஸும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தெரியும் நமக்கு. இந்த ரீசன்னால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து போஸ்டர் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து போஸ்டர் கலர்ஸ். இது வந்து கோச் கலர். இது வந்து வாட்டர் கலர். இது வந்து வாட்டர் கலர்ஸ். இந்த மூணுமே வந்து இதுதான் டிஃப்ரென்ஸ். இதுதான் நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. பார்த்திங்க அப்படின்னா இதுதான். தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த போஸ்டர் கலர்ஸ் தான். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஏன் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறோம் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் உள்ள நிறைய பதிவுகள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். அடுத்த பதிவில் தொடர்ந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆட்டோட கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன், என்றென்றும் நலமுடன்.